神魔和妖怪一脚踢开，要怎么登场才吃牌？时间太快，不想等待，不能重来。我原地觉醒，才明白要怎么拥有最痛快，一生所爱，一生期待，一世情爱。This is my life， 你处理失败，我的梦想，我的光荣已不存在。Take back my life, my golden sight. I give you everything, I have to fight, fight. 为爱寻求穿越入海，这绝对是烈在燃烧的舞台，不怕跌入危险地带，只因你的爱随心无处不在。自成一派，任谁安排，为民主宰。குய், உங்களால முடியலனா இந்த வேலையை நான் செய்றேன். இத நானே பாத்துக்கிறேன். பாய் குய், நீங்க எதனால இப்படி எல்லாம் பண்றீங்க? ஒழுங்கா நான் சொல்றத செய். இங்னா உன்னுடைய வாளை கொடுத்துற. பாய் குய், எனக்கு புரியல. ஒரே ராத்திரியில எப்படி நீங்க இந்த மாதிரி மாறினீங்க? நடந்ததெல்லாம் உங்களுக்கு மறந்து போயிடுச்சா? நேத்து ராத்திரி மூங்கில் காட்டுல வாய மூடு. இங்னா நீ உன் வாளை கொடுத்துட்டா உன்னை நான் உயிரோட விடுறேன். பாய் குய், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. தயவு செஞ்சு நீங்க என் கூட வந்துருங்க. எனக்கு புரியுது உங்களுக்கு இங்க நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனா நம்புங்க, இதுக்கு மேல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன். உன்னுடைய வாளை கொடுத்துற. முடியாது. அந்த வாளுக்கு சொந்தக்காரன் நான் தான். அத பாதுகாப்புன்னு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். என்னை கொண்டுட்டு எடுத்துட்டு போங்க. குய், வால் இல்லாம போனா நம்ம 2 பேரையும் கொன்னுடுவாங்க. பாய் குய், நான் சொல்றது.是因为你失控，陪我在夜里蠢蠢欲动。பாய் குய், போகாதேங்க.思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲动。நாம கிளம்பலாம்.看你闯入我的世界，让我毫无防备，就这样付出一切。我痛，心微微刺痛，是你放任爱游走，让我放纵。痛，心微微刺
ஹிங்னா 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 உனக்கு என்ன ஆச்சு? யுவிங்னா அண்ணா இல்ல கொஞ்சம் இரு, உனக்கு எதுவும் ஆகாது. அண்ணா நான் வீட்டுக்கு போனேன்னா என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போ. வீட்டுக்கே போலாம், நான் உன்னை கூட்டிட்டு போறேன். என்ன மன்னிச்சிடுங்கண்ணா. உன்னை தேடி நான் சீக்கிரம் வருவேன். நான் வந்ததுக்கு எல்லா உண்மையும் சொல்றேன். என் கூட வா. குருவே, இதெல்லாம் என்னோட தப்புதான். அதனால நீங்க என்ன தண்டிச்சுக்கோங்க. இன்னும் எதுவும் பண்ணல. குய், இத பாரு, நானும் உன் வயசு தாண்டி தான் வந்திருக்கேன். அந்த வயசுல எனக்கு கூட பெண்கள் மேல ஈர்ப்பு வந்திருக்கு. ஆனா கேங்ஸுக்கு இப்ப உன் உதவி தேவை. இப்ப உன் காதலை விட நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு இந்த காதலை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நம்ம பள்ளிக்காக நீ உதவி செஞ்சுதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம கேங்ஸுடைய சிறந்த மாணவன் நீ. கேங்ஸுடைய முன்னேற்றத்துக்கு கண்டிப்பா நீ தேவைப்படுவ. அதோட கேங்ஸுடைய மாணவனா கேங்ஸுவுக்கு நீ நிறைய செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குங்கிறத மறந்துடாத. அதனால நானே இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேன், நீ கேங்ஸுவை விட்டு போயிடு. குருவே, நீங்க என்ன பண்றீங்க? எந்திரிங்க. குய், நான் கேட்கிற உதவியை மட்டும் நீ செய்யலனா நான் எப்பவும் இப்படித்தான் இருப்பேன். குருவே, என்னோட சின்ன வயசுல இருந்து இந்த கேங்ஸ் தான் என்னோட குடும்பமா இருந்திருக்கு. அதனால என் குடும்பத்துக்கு என்ன செய்யணும்னாலும் அதை நான் கண்டிப்பா செய்வேன். என்னவா இருந்தாலும் சரி, கேங்ஸோட நலனுக்காக நான் எதையும் செய்வேன். நல்லது. இந்த வார்த்தையை தான் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்த்தேன். நீ சொன்ன வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. குய், சொல்றத நல்லா கேட்டுக்க. லோக்சன் மாளிகை மர்மமான இடத்துல இருக்கு. அதை தோக்கடிக்கணும்னா முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். அப்புறம் அதை தாக்குற அளவுக்கு கேங்ஸு தயாரா இருக்கணும். அதுக்கு நம்மள ஒருத்தர் அந்த மாளிகையை பத்தி தெள்ள தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதோட அந்த ஷீலிங்வின் தான் கருப்பு ஆடு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. குய், இப்ப நான் சொல்ற மாதிரியே நீ செய்யணும். மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் நீ எம்எல்ஏ ரொம்ப கோவமா இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்க. அதை நாம பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் சரியான நேரம் பார்த்து லுக்சேன் மாளிகையை தாக்கலாம். பொறுப்பில்லாதவன், பொறுப்பில்லாதவன்.
பாய் குய். உங்களுக்கு என்னாச்சு? உங்களுக்கு ரொம்ப வலிக்குதா? பரவாயில்ல. ஹிங்னா, என்ன மன்னிச்சிரு. சீக்கிரமே நான் உண்மையை சொல்றேன். ஹிங்னா, நான் சீக்கிரமே திரும்பி வந்துடுவேன். என்ன நம்ப. நாம வந்துட்டோம். சொல்லுங்க, சூஷன்ல மந்திரக்கல் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுக்காக இந்த உண்மையை என்கிட்ட முன்னாடியே சொல்லல? என் மேல பயம் போயிடுச்சா? கொஞ்சம் இரு. அவசரப்படாத. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு. நான் உன்கிட்ட பொய் சொல்றதா நீ நம்பி இருந்தீனா அப்புறம் எதுக்காக அந்த உச்சிக்கு போன? நான் சொல்றேன், உனக்கு இன்னும் என் வார்த்தை மேல நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நம்ம 2 பேருக்கும் இருக்கிறது ஒரே குறிக்கோள் தான். அது என்னன்னு உனக்கே நல்லா தெரியும். உனக்கு தெரியுமா, இன்னைக்கு நான் என் பையனையும் சாகடிச்சிருப்பேன். இன்னும் 5 நாள்ல உன் பையன் திரும்பவும் உன்கிட்டயே வந்து சேர்ந்துருவா. இது நான் உனக்கு கொடுக்கிற வாக்கு. என்னாச்சு இவளுக்கு? யார் இந்த மாதிரி செஞ்சது? அம்மா, இவங்க நான் பாத்துக்கோங்க. நீ எங்க போற இங்ஷி? என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு போய் தெரிஞ்சுக்க போறேன். வேண்டாம், போகாத. குருவே, பையனுக்கு எப்படி இருக்கு? உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. இப்ப நல்லா இருக்கான். ஆனா அவன் கண்ணுல ஏறின விஷம் அவனுக்கு சின்ன வயசுலயே பெரிய கஷ்டத்தை கொடுக்குமோன்னு பயமா இருக்கு. தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. என் பையனுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். சின்ன வயசுல இருந்தே அவன் கஷ்டப்படுறான். இதுக்கு மேலேயும் அவன் கஷ்டப்படுறத நான் அனுமதிக்க மாட்டேன். இது சாயங்கானுடைய வளையத்திலிருந்து வந்த விஷம். இதுக்கான மருந்து லூக்சென் மாளிகையில இருக்கும். இந்த விஷத்தை உருவாக்கினவங்களால மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும். இப்போதைக்கு என்னால இந்த விஷம் பரவாம மட்டும் தடுக்க முடியும். 5 நாளைக்குள்ள இந்த விஷத்தை நம்ம வெளியில எடுக்கலன்னா உன் பையனுக்கு கண் பார்வை நிரந்தரமா போய் வாழ்க்கையை இருட்டாயிடும். மந்திரக்கல்ல பத்தின செய்தி இப்ப எல்லாருக்குமே தெரியும். 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கனவு வந்தது. இந்த மொத்த உலகமே வேற நிறத்துல மாறி இருந்தது. அந்த நாள்ல இருந்தே அது நிஜத்துல நடக்காம அதை தடுக்கிறதுக்கு எல்லா முயற்சியையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். குருவே, இங்ஷி, இங்ஷி, நீ உள்ள வரக்கூடாது இங்ஷி. பஃபான். குருவே, குருவே, ஏன் தனியா வந்திருக்க?
இவங்க எங்க? அவளோட அந்த வாளுக்காக பாய் கோய் அவளை குத்திட்டான். குரு, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அந்த மந்திரக்கல் எங்க போச்சு? நீங்க தான் இந்த இடத்துடைய குரு. எனக்கு தயவு செஞ்ச உண்மையை சொல்லுங்க. யூயிங்ஷி, மந்திரக்கல்ல பத்தின ஹுவாலி மக்களுடைய கவலை புரியுது. ஆனா மறந்துடாத, இப்ப நீ சூஷனுடைய மாணவன். இங்ஷி, இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா இது என்னுடைய தப்பு தான். 3 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. பஞ்சபூத பட்டாம்பூச்சியும் காணாம போயிடுச்சு. அதனால என் மக்கள் கஷ்டப்பட்டாங்க. ஆனா பறந்து போனது வெறும் பஞ்சபூத பட்டாம்பூச்சி மட்டும் கிடையாது. மந்திரக்கல்லா? ஆனா எப்படி? மந்திரக்கல் காணாம போனதை எல்லாருக்கும் சீக்கிரம் தெரிவிங்க. மத்தவங்களுக்கு இது எல்லாமே கிடைச்சா பெரிய ஆபத்தாயிடும். சீக்கிரமா நாம இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். இந்த மந்திரக்கல் ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது காணாம போறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. இத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை கட்டுப்படுத்துறது அதை விட பெரிய கஷ்டம். அத நம்மளால கட்டுப்படுத்த முடியலனா அத நாம அழிச்சிடுவோம். வேண்டாம். இந்த மந்திரக்கல் தான் அந்த மலையோட தீய சக்திகளோட பயமே. ஒருவேளை இந்த பயம் மட்டும் போயிடுச்சுன்னா தீய சக்திகள் அடங்காமலே போயிடும். ஆமா, இங்க மந்திரக்கல் காணாம போன விஷயம் வெளி ஆட்களுக்கு மட்டும் தெரிய வந்தா அவங்களும் மந்திரக்கல்ல தேடுவாங்க. சாங்மை குரு, இவங்க சொல்றதும் ஒரு விதத்துல எனக்கு சரின்னு படுது. மந்திரக்கல் காணாம போனதுக்கான காரணம் என்னன்னு நமக்கே தெரிய வராதப்போ இத பத்தி நாம வெளியில சொல்றது சரியா இருக்காது. அந்த தங்க பட்டாம்பூச்சியை யாருக்கும் தெரியாம கண்டுபிடிக்கணும். இதுதான் நடந்துச்சு. தங்க பட்டாம்பூச்சி கிடைச்ச உடனே மத்தவங்களும் அதை தேடி வர ஆரம்பிச்சாங்க. அதை அடையறதுக்கு அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. ஷிவ் மலையில இந்த பஞ்சபூத பட்டாம்பூச்சியை வச்சுதான் மந்திரக்கல்ல நாங்க கட்டுப்படுத்தி வச்சிருந்தோம். இதனாலதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்த நான் வெளியில சொல்லல. இங்ஷி, 3 வருஷமா இதை நாங்க தேடினோம். ஆனா எங்களுக்கு கிடைக்கல. இருந்தாலும் இங்னா அதை வெளியில எடுத்ததும் எங்களுக்குள்ள நம்பிக்கை வந்துச்சு. சரி, இப்ப பஞ்சபூத பட்டாம்பூச்சியை கண்டுபிடிச்சா அந்த மந்திரக்கல்ல கட்டுப்படுத்திடலாம். இத முன்னாலையும் இங்னாவாலையும் மட்டும்தான் பண்ண முடியும். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க குருவே. உண்மை என்னன்னு தெரியாம நான் கோவப்பட்டுட்டேன். எழுந்திரு. உன் குடும்பத்தை பத்தியும் மக்களை பத்தியும் கவலைப்படுறது தப்பில்ல. சரி, ஹுவாலி மக்கள் எப்படி இருக்காங்க? ஷூ மலையில இப்ப மந்திரக்கல் இல்ல. இனி ஷூ மலையால பிரயோஜனமே இல்ல. இந்த நேரத்துல குரு கிட்ட ஹுவாலி மக்களுடைய நெருப்பை பத்தியும் கஷ்டத்தை பத்தியும் சொன்னா அவங்களோட இடைவெளி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. மந்திரக்கல் காணாம போன விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு நடந்த விஷயம் இங்னாவை ரொம்ப பாதிச்சிருக்கும். நீ எப்பவும் அவ கூடவே இருந்து பாத்துக்கோ. இதுக்கப்புறமா மந்திரக்கல்ல கண்டுபிடிக்கிறது உன்னோட வேலை தான். மறந்துடாத, மந்திரக்கல் என்னைக்கும் தப்பானவங்க கைக்கு போயிடவே கூடாது. பாய்குயி தங்க பட்டாம்பூச்சிய எடுத்துட்டு போனதுனால நம்மளுக்கு அவ்வளவு நேரம் கிடையாது. இந்நேரத்துக்கு அது ஷாயாங்கூனுடைய கைக்கு போயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு தங்க பட்டாம்பூச்சியை வச்சு என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். அப்படின்னா நமக்கு பஞ்சபூத பட்டாம்பூச்சி கிடைச்சா மந்திரக்கல்ல கட்டுப்படுத்த முடியுமா? ஆமா. இவ்வளவு நாளா அந்த ஜாங்ஸி பள்ளியுடைய மந்திர கல்ல பத்தி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்னதான் இந்த ரகசியத்தை பத்தி நமக்கு முழுசா தெரியலனாலும் பல வருஷமா அந்த ஷூ மாலையில மறைஞ்சிருக்கிற ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். சாங்மை மந்திரக்கல்ல கட்டுப்படுத்துறதுக்காக புட்சி வாழ பஞ்சபூத பட்டாம்பூச்சியா மாத்தினாரு. பல வருஷமா
பஞ்சபூத பட்டாம்பூச்சி தான் அந்த மந்திரக்கல்ல தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு. இது எனக்கு நிச்சயமா தெரியும். நமக்கு பஞ்சபூத பட்டாம்பூச்சி கிடைச்சிருச்சுன்னா அந்த மந்திரக்கல் தானா நம்ம கைக்கு வந்து சேர்ந்துரும். பஞ்சபூத பட்டாம்பூச்சி 5 விதமா பிரிஞ்சிருக்கிற ஒரே ஒரு சக்தி. பஞ்சபூத பட்டாம்பூச்சிய நம்மளால ஒன்னா சேர்க்க முடியுமா என்ன? அப்படின்னா எல்லாமே ஒரே நேரத்துல உருவானதா? ஆமா. இதுக்குதான் பஞ்சபூத பட்டாம்பூச்சி வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்களா? பாதுகாவலர் ஜாங், மந்திரக்கல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கீங்க. அப்படின்னா மந்திரக்கல் உங்களுக்கும் தேவை. நான் சரியா சொல்றேன்னா? அந்த மந்திரக்கல் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்துக்கு யார் ஆசைப்பட மாட்டாங்க? அந்த மந்திரக்கல் கிடைச்சா லோக்சியன் மாளிகையை மெருகேத்தலாம். இதே ஆசைதானே உன்னுடைய மனசுக்குள்ளேயும் இருக்கு? இந்த தாமரை இன்னும் வேலை செய்யலையா? தினமும் இதுல இருந்து நான் மருந்தை எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்போதைக்கு முன்னேற்றம் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. ஆனா நான் முழுசா குணமடையறதுக்கு எனக்கு இந்த மருந்து மட்டும் பத்தாது. அதுக்குதான் உங்களுக்கு மந்திரக்கல் தேவை. என்ன சரிதானே? இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியாதுன்னு நினைச்சீங்களா? உங்க பிரச்சனைய பத்தி யாருக்கும் தெரியாதுன்னு நீங்க நினைச்சாலும் உண்மை கண்டிப்பா வெளியே வரும். அத மறைக்க முடியாது. உங்களை பத்தி யாருக்கும் எதுவும் தெரியலனாலும் எனக்கு கண்டிப்பா உங்க பிரச்சனைய பத்தி தெரியும். இதுக்கு முன்னாடி மந்திரக்கல்லுடைய சக்தியை பயன்படுத்தினவங்களுக்கு நினைச்சு பார்க்கவே முடியாத அளவுக்கு பலம் வந்திருக்கா. ஆனா அதை நீங்க வற்புறுத்தி பயன்படுத்தினா உங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். அது உங்க உடம்ப எரிச்சு உங்களை மொத்தமா சாம்பல் ஆக்கிடும். நீங்க என்ன நம்புங்க. பரவாயில்லையே, என்னுடைய கடந்த காலத்திலிருந்து நிகழ்காலம் வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இப்போ என் மேல உனக்கு நம்பிக்கை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மந்திரக்கல்லை பயன்படுத்தி என்னுடைய பிரச்சனையை சரி பண்ணிக்கிட்டா மட்டும் போதும். வேற எதுவும் எனக்கு தேவையில்லை. சரி, நீங்க என்னோட மகனை திருப்பி கொண்டு வந்தா உங்க மந்திரக்கல் உங்களுக்கு கிடைக்கும். தலைவி, பாய் குயி ஷீலிங் ஒண்ணு வந்துட்டாங்க. தலைவி, நீங்க கேட்டவாள். சந்தோஷம் பாய் குயி. நீ உன்னோட விசுவாசத்தை காட்டினதுனால நான் என்னுடைய வாக்கியை நிறைவேற்றுறேன். இந்த நொடியில இருந்து நீ இந்த மாளிகையில இருக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கிறேன். ரொம்ப நன்றி தலைவி. என்ன நம்பினதுக்கு ரொம்ப நன்றி தலைவி. நம்பிக்கையா? நீ உன்னை நம்பினவங்களை தானே ஏமாத்திட்டு வந்திருக்க. நம்பிக்கைய பத்தி நீ பேசக்கூடாது. தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோ. எனக்கு உன் மேல இன்னும் நம்பிக்கை வரல. நீ என்கிட்ட என் மாளிகைக்கு வரணும்னு கேட்டதுனால நானும் சில விஷயங்களை சொல்லிடுறேன். உன்னை இங்க சேர்த்துக்கிட்டது உன் மேல இருக்கிற நம்பிக்கையில இல்ல, இந்த நட்சத்திர வளையம் இருக்கிறதாலதான் சேர்த்துக்கிட்டேன். உனக்கு இந்த வளையத்தோட முக்கியத்துவம் தெரியாதா என்ன? உன்னை இவ்ளோ நம்பினது ஏன் தப்புதான்? சொல்லு. இந்த இடத்துல மொத்தமா 3 வளையம் தான் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல? எனக்கு தெரியும். இந்த வளையத்தை நீங்க என்கிட்டயும் விவ்யூ கிட்டயும் தான் கொடுத்தீங்க. சரி, இதுக்கு பதில் சொல்லு. உன் கையில இருக்கிற அந்த வளையம்
இந்த மாளிகைக்காக உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு தெரியும்ல. இந்த வளையத்தை ஒரு தடவை தான் கொடுக்க முடியும். கொடுத்ததுக்கு அப்புறம் அத திரும்ப வாங்க முடியாது. உனக்கு எவ்ளோ தெரிஞ்சும் எதுக்காக அவன்கிட்ட உயிர் பிரமாணம் வாங்காம இந்த வளையத்தை கொடுத்த? தலைவியே, என் மேல இருக்கிற நம்பிக்கைய இவர் மேலயும் வைங்க. எனக்கு இவர் மேல நம்பிக்கை இருக்கு, அதான் கொடுத்த. ஷிலிங்யூன், ஓ அப்படியா? அப்ப அந்த நம்பிக்கையை பத்தி நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். நீ நினைக்கிற மாதிரியே இவன் நம்பிக்கையான ஆளான பாத்திரலாம். விவோ, மந்திர ஓடை தண்ணி எடுத்துட்டு வாங்க. பாய் குயி, நீ எனக்கு நம்பிக்கையானவனான நிரூபிக்க அதுல இருக்கிற தண்ணிய குடி. அந்த நொடியில இருந்து உன்னோட உயிர் ஏதோ இவளுக்கு தான் சொந்தம். ஏதாவது ஒரு நாள் இவ இறந்து போயிட்டானா அவ கூடவே நீயும் இறந்து போயிடுவ. இப்ப சொல்லு, நீ அத குடிக்கிறியா? வேண்டாம். இத நான் குடிக்கிறேன். சந்தோஷம். ஷீலிங்யூன் சரியா தான் சொல்லிருக்கா. இன்னையில இருந்து நீயும் இந்த மாளிகையை சேர்ந்த ஒருத்தன் தான். சூஷன்ல இருக்கிற மந்திர கல்லை எடுக்க நீ எனக்கு உதவி பண்ணணும். கண்டிப்பா உதவி பண்ணுவேன். இங்க பாருங்க, அங்க இருக்கிறது தான் லூக்சன் மாளிகையோட மண்டபம். இங்கதான் மாணவர்கள் எல்லாரும் தங்குவாங்க. ஷிலிங்யூன், யூனார், லியோக்சியன் மாளிகையில நான் ஷீலிங்யூன் கிடையாது. நீங்களும் மூத்தவர் பாய் கிடையாது. சரி யூனார். ஆனா இந்த வளையம் இது எனக்கு வேண்டாம். என்ன இந்த வளையத்தை பொறுத்தவரை ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அதனால இது உன்கிட்டயே இருக்கட்டும். எனக்கு இந்த இடத்துல இருந்தாலே போதும். அதுக்காக உன் ஆசையை நான் வளர்க்க விரும்பல. மொத்த லூக்சியன் மாளிகைக்குமே உங்ககிட்ட நான் வளையத்தை கொடுத்த விஷயம் தெரியும். இப்ப நீங்க அதை திருப்பி கொடுத்தா கண்டிப்பா தலைவிக்கு சந்தேகம் வர வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரியும் உங்க மனசுல அவ இன்னும் இருக்கான்னு. ஆனா உங்களுக்காக நான் காத்திருப்பேன். என் கூட வாங்க. இதுதான் மந்திர தாமரை. நீங்க பாத்திருக்க வாய்ப்பில்ல. இந்த தாமரை வெறும் மந்திர நீர்ல மட்டும்தான் வாழும். அது இருக்கட்டும், அந்த இடம் மட்டும் என்ன பிரம்மாண்டமா இருக்கு? அது சிவப்பு நிலா மாளிகை. யாரும் அங்க போக கூடாது. யாரு? மந்திர சக்தியால மறைஞ்சிருக்கிற ஒருத்தனை
சாதாரண சக்தியால கண்டுபிடிக்க முடியாது. அப்படின்னா நீங்க தான் கேங்ஸூல இருந்து வந்த பாய்குயா? இனி கேங்ஸுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல. அப்ப நீங்க தான் தலைவி சொல்லி இருந்த இந்த மாளிகையுடைய பாதுகாவலரா? அப்படியும் சொல்லிக்கலாம். ஆனா போக போக என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரிய வரும். சரி, நான் அவசரமா இந்த தாமரையை எடுத்துக்கிட்டு போறேன். உங்களை தொந்தரவு பண்ண விரும்பல. அக்கா, நீங்க ஒரு வழியா திரும்ப வந்துட்டீங்களா? ஒன்னு சொல்லட்டுமா? நீங்க ஆசைப்பட்டவரை எப்படி இருக்காருன்னு பார்க்க நான் ரொம்ப ஆவலா இருந்தேன். இங்க பாரு, கொஞ்சம் அமைதியா இரு. இவர் தங்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டியா? ஏற்பாடு செஞ்சுட்டேன், தயாரா இருக்கு. வந்து பாருங்க. இதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இது என்னோட அறை. இங்க பாருங்கக்கா, நீங்க வளையத்தையே அவர்கிட்ட கொடுத்திருக்கீங்க. அதனால இந்த அறை தான் சரியா இருக்கும். விவு, எதுக்காக இப்படி பண்ற? இங்க பாருங்கக்கா, அவர் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. அவர் இங்க புதுசா வந்திருக்காரு. ஹிங்னா, நீ நல்லா இருக்கல? வெள்ளக்குட்டி, வெள்ளக்குட்டி, வெள்ளக்குட்டி. போகாத. எனக்கு தெரியும், நீங்க என்ன விட்டுட்டு போக மாட்டீங்க. 유백남! 就这样付出一切。அம்மா, இவளுக்கு என்ன ஆச்சு? இவளோட காயத்துக்கு தேவையான மருந்தை நான் கொடுத்துட்டேன். என்ன? தயவு செஞ்சு கண்ணை திறந்துரு.
நான் சொல்றது கேளு. முதல்ல போய் ஏதாவது சாப்பிட்டு ஓய்விடு. அம்மா, எனக்கு எதுவும் வேணாம். நீங்க போய் சாப்பிடுங்க. ஏன் இப்படி பண்ற? இவ்வளவு நாளா கொஞ்ச நேரம் கூட ஓய்வு எடுக்கல. இப்படியே போச்சுன்னா இவ கண்ணு முழிக்கிற நேரம் நீ கண்ணை மூடிடுவ. எனக்காக போய் ஓய்விட. நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உங்களை அந்த இடத்துக்கே போக விட்டிருக்க மாட்டேன். யூவிங், நான் இந்த வேலையை செய்யறதுல எனக்கும் இஷ்டம் இல்லை. ஆனா இப்ப மந்திரக்கல் மறைஞ்சிருச்சு. கண்டிப்பா தெரியுமா? குருவே என்கிட்ட சொன்னாரு, 3 வருஷம் முன்னாடி நடந்த சம்பவத்துல மந்திர பட்டாம்பூச்சி எல்லாமே போயிடுச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடியா? அன்னைக்கு நடந்ததுக்கான காரணம் இப்ப எனக்கு புரியுது. ஆனா அங்க அவங்க என்ன பண்றாங்க? நம்ம பனிக்கோவில்ல நெருப்ப கட்டுப்படுத்துற மாதிரி தான் அவங்களும் அதை பாதுகாக்க விரும்புறாங்க. குருவும் என்கிட்ட விவரமா சொல்லல. பிரச்சனையை நினைச்சு பயந்து அவர் யாருகிட்டயும் எதுவும் சொல்லல. இப்போ தங்க பட்டாம்பூச்சி வந்துருச்சு. அதை நம்பிதான் எல்லாரோட நம்பிக்கையும் இருக்கு. ஆனா அது இப்ப லுயோக்ஸின் மாளிகையில இருக்கு. ஒண்ணு அவங்க கிட்ட இருக்கா, மத்தது எங்க இருக்குன்னே தெரியல. இன்னும் கொஞ்ச நாள்ல மத்ததும் வெளியே வந்துரும்னு நினைக்கிறேன். தப்பான ஆட்கள் கிட்ட அது போயிடுச்சுன்னா நம்மளோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். மக்கள்லாம் இப்பவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னும் மோசமா ஏதாவது ஆனா ஒரு தலைவியா நம்ம மக்களுக்கு என்னால என்ன பண்ண முடியும்னு தெரியல. அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. இதுல உன் தப்பு எதுவும் இல்ல. சொல்ல போனா அந்த மலையையும் நம்மளால பழி சொல்ல முடியாது. மந்திரக்கால் எதிர்பார்க்காத விதத்துல போயிருக்கா. ஒருவேளை இதுதான் ஹுவாலி மக்களோட முடிவா இருந்தா அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அம்மா, நீங்க கவலையோடுங்க. இவங்க நான் அதை திரும்பி கொண்டு வர நான் உதவி பண்றேன். ஒரு நாள் கண்டிப்பா அந்த மந்திரக்கல் என் கைக்கு வந்து சேரும். நான் ஒன்னு சொல்லவா? என்னால மட்டும் முடிஞ்சா உன்னோட கடமையை நான் ஏத்துக்கிட்டு கஷ்டத்தை நான் அனுபவிச்சுப்பேன். அம்மா, அது உங்க வேலை கிடையாதுமா. ஒவ்வொருத்தரோட முடிவும் அவங்க கையில தான் இருக்கு. என்ன நம்புங்க. இந்த பிரச்சனைக்கு நானே ஒரு முடிவு கட்டுறேன். அம்மா, ஜோலங் எப்படி இருக்கான்? அவனுக்கு காயம் பலமா தான் இருக்கா. பெரியவங்களா இருந்தாலே கஷ்டம். ஆனா அவன் சின்ன பையன். அவங்க அப்பா தான் தன்னோட மகனை நினைச்சு ரொம்ப வருத்தத்துல இருக்காரு. ஜியோலாங், ஓய்வு எடுக்கிறத விட்டுட்டு இங்க என்ன பண்ற? அப்பா, உங்களுக்கு சாப்பாடு செய்யறேன். அதெல்லாம் வேண்டாம், வா போலாம். அப்பா, எனக்கு பார்வை தானே போயிருக்கு, ஆனா கை நல்லா தானே இருக்கு. வந்து பாருங்க, நானும் நல்லா தான் சமைப்பேன். அதை சாப்பிட்டுட்டு நீங்க அசந்து போறீங்க பாருங்க. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல அப்பா, சூடு கொஞ்சம் கம்மியா இருக்கு. நீங்க போய் கொஞ்சம் விறகு எடுத்துட்டு வாங்களேன். கொஞ்சம் ஜாக்கிரதையா வேலை செய். நான் போய் விறகு எடுத்துட்டு வரேன்.
அப்பாவையும் மகனையும் கொஞ்ச நேரம் தனியா விட. என்னால ஜியோ லாங்க அப்படி பார்க்க முடியல. அப்புறம் மாமா ஜியோ லாங்கோட நிலைமையை நினைச்சு உங்க மாமா கவலைப்பட்டுட்டு இருக்காரு. அவன் பாக்குறதுக்கு வேணா சின்ன பையனா இருக்கலாம், ஆனா அறிவுல அவன் ரொம்ப பெரிய பையன்தான். அவனுக்கு திறமை இல்லைன்னு அவங்க அப்பா திட்டுவாரோன்னு அவன் பயப்படுறான். அவனோட அப்பாக்காக தான் அவன் இப்படி நடிச்சிட்டு இருக்கான். எவருக்கும் ஜியோலாங்க பத்தி தெரியும், அதனாலதான் அவனோட போக்கிலே விட்டுட்டாரு. இப்படிதான் இவங்க 2 பேரும் ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்ஷி, சில நேரம் அப்பாவோட அன்புக்கு அளவே இல்ல. உங்க அப்பாவும் இதே மாதிரிதான்.思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲动。相信不来的梦，我愿为你放弃自由，放弃自由。思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲动。看你闯入我的世界，让我毫无防备，就这样付出一切。我痛，心微微刺痛，是你放任爱游走，让我放纵。痛，心微微刺痛，是浪漫还是诱惑？我不敢坠落你不言说。思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲动。看你闯入我的世界，让我毫无防备，就这